கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளால் மவுண்ட் பூவிருந்தவல்லி சாலை மற்றும் பட் சாலை உள்ளிட்டவை சேதமடைந்து காணப்படுகின்றன. அவ்வப்போது சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் மீண்டும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து கரடு முரடாக சாலைகள் காட்சியளிக்கின்றன. இதனால் நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாக புகார்கள் குவிகின்றன. அதாவது மெட்ரோ வேலைகள் எல்லா இடத்துலையும் நடக்குது, பொருஷத்தில் நடக்குது, எல்லா இடத்துலையும் ஓவரால் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே நடக்கிற மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு வாகன ஓட்டியாக நாங்கள் ஓலா ஊபர் டாக்ஸி ஓட்டுறோம், பல தரம் சென்னையே சுற்றி வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப இந்த ரோடு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. குறிப்பாக மழையால் குண்டும் குழியுமான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் காற்று மாசு ஏற்பட்டு சுவாச கோளாறால் பாதிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். போரூர் நந்தம்பாக்கம் வழித்தடத்தில் இப்பிரச்சனை வழக்கமாகிவிட்டதாகவும் கூறுகின்றனர். எங்க திருவேற்காடு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பின்னு இருக்கோம். இந்த ஒரு நாள் தான் நாங்கள் வரோம். இந்த சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ரோடு ரொம்ப பள்ளமேடாக இருக்குது. ஒரு நாள் வரத்துக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் வரத்தே எங்களுக்கு பைக்கில் இடுப்பெல்லாம் வலி ஏற்றுறது. ஸ்கூல் பசங்கள்லாம் பார்க்குறோம், பஸ் ஸ்டாப் பண்ணலாம் அப்படி அப்படியே நிற்கிறாங்க. பஸ்ஸு டிராஃபிக்கில் மாட்டுது, பசங்க கரெக்ட் டைம் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரோடெல்லாம் சீரமைச்சு ஒழுங்காக ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயங்கர டஸ்ட்டு, சேரு தண்ணி லெவலே தெரியறதில்ல. நம்ம எப்படியோ பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடுறோம். கொஞ்சம் அடல்ட்ஸ் எல்லாம், சின்ன குழந்தைங்க, லேடிஸு அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், வயசானவங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப சிரமப்படுறாங்க. கொஞ்சம் சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணணும். சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவே மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடக்கும் வழித்தடங்களில் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை போக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலாஜி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.